அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில பார்க்குற வீடு விற்பனைக்கு வந்திருக்கு. இந்த வீடு எங்க இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா சிவபிராசம் வீதியில கேகேஎஸ் ரோட்ல இருந்து ஒரு 150 மீட்டர் தூரத்துல இந்த வீடு அமைந்திருக்கு. இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு தான் விற்பனைக்காக வந்திருக்கு. இந்த வீட்டின் உள் அமைப்பு முறைகளை பார்ப்போம். அதாவது இந்த வீட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த வீட்டுக்கு கிழக்கு பக்கமும் வாசல் இருக்குது, வடக்கு பக்கமும் வாசல் இருக்குது. உங்களுக்கு பொருத்தமான வாசலை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். இப்ப நாங்கள் வீட்டுக்குள்ள வந்துட்டோம். இந்த வீடு பாத்தீங்கன்னு சொன்னா குறிப்பிட்ட காலப்பகுதியில், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருட காலப்பகுதிக்குள்ளதான் இந்த வீடு கட்டப்பட்டிருக்கு. அதோட இந்த வீட்டை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 3 அறைகள், ஹோல், கிச்சன், அதோட அட்டாச் பாத்ரூம் போன்றவற்றை தான் உள்ளடக்கி இருக்கு. அதோட இந்த வீட்டின் கூரையை பாத்தீங்கன்னு சொன்னா ஓட்டு கூரை. அதாவது நீங்கள் கூடுதலா விரும்புறது சீட்டை விட ஓட்டு கூரையை கூடுதலா விரும்புவினோம். இந்த வீடு ஓட்டு கூரையை தான் காணப்படுகிறது. தொடர்ந்து வாருங்கள் பார்க்கலாம் என்னென்ன விடயங்கள் உள்ளுக்குள்ளே இருக்குதுன்னு சொல்லி. இந்த அறைகள், இந்த வடிவங்கள், பாத்ரூம் எப்படி அமைக்கப்பட்டிருக்கின்ற விடயங்களை நாங்கள் தொடர்ச்சியா பார்க்கலாம். இந்த காணொலியில நீங்க பார்த்திருப்பீங்க, முன்னுக்கு 2 அறைகள், 2 படுக்கை அறைகள் இருக்கு. அதோட இனி நாங்கள் பார்க்க போற விடயம் சாமி அறையை தான் பார்க்க போறோம். சாமி அறை தான் மெயினா நாங்கள் பார்ப்போம். சாமி அறை வடக்கு வாசலாக இருக்குது. அதே நேரம் நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னா சாமி படம் வைக்கிறதுக்குன்னு சொல்லி தட்டு மடிச்சு அதோட ஒரு படமாடம் செய்துதான் அதுல சாமியை வச்சிருக்கணும். இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிறது சாமி அறை. அடுத்ததான் நாங்கள் அட்டாச் பாத்ரூம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த பாத்ரூமோட சேர்ந்து ஒரு ரூம் இருக்கு. அதை நீங்கள் வேணும்னு சொன்னா படுக்கை அறையா பாவிச்சு கொள்ளலாம். இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிறதான் பாத்ரூம். பாத்ரூமுக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா கொமோட் முறையில தான் டாய்லெட்டும் அமைக்கப்பட்டிருக்கு. அதே நேரம் பாத்ரூம் ஆகவே நீங்கள் இதை பயன்படுத்திக் கொள்ளலாம். தொடர்ந்து இதுவரைக்கும் நீங்கள் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறீங்கன்னு சொன்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்துவதன் மூலம் எங்களால தொடர்ந்து பதிவிடப்படும் வீடியோக்களை நீங்கள் பார்த்துக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்ததாக இப்ப நாங்க பார்த்து கொண்டிருக்கிறது கிச்சன். இது ஓப்பன் கிச்சனாக தான் அமைக்கப்பட்டிருக்கு. அதாவது நீங்கள் இந்த கிச்சன்ல இருந்து வெளியில நீங்கள் ஹோலையோ சரி வெளிப்பக்கத்தை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி தான் இருக்கு. இதுதான் அந்த கிச்சனின் அமைப்பு முறை. மிகச்சிறந்த வடிவமைப்பில் அமைக்கப்பட்டிருக்கு. இது வெளியில போர்ட்டிகோ அமைக்கப்பட்டிருக்கு. வடக்கு பக்கம் வர கதவா இருக்கும். அதாவது இந்த வடக்கு பக்கம் வர கதவால நீங்க வெளியில வரக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்கள் விரும்பினால் என்ன செய்யலாம்னா இந்த வீட்டை வடக்கு வாசலாயும் பயன்படுத்திக் கொள்ளலாம். அதற்கேற்ற முறையில தான் இந்த வீடு அமைக்கப்பட்டிருக்கு. இப்ப வீட்டின் முழுமையான விடயங்களை நீங்கள் பார்த்திருப்பீங்க. இனித்தான் நாங்கள் முக்கியமான விடயத்தை பார்க்க போறோம். அதாவது இந்த வீடு அமைஞ்சிருக்கிற காணியின் அளவு பாத்தீங்கன்னு சொன்னா 1.5 பரப்பு. இந்த 1.5 பரப்புக்கும் 3 அறைகளை கொண்ட இந்த வீட்டுக்கும் சேர்த்து சொல்ற விலை 6.5 கோடி. இந்த வீடு பிடிச்சிருந்தா நீங்கள் இந்த ஸ்கிரீன்ல மேல தெரிகிற இலக்கத்தோட தொடர்பு கொண்டு அது சம்பந்தமான விடயங்களை பற்றி கருத்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். விலை பேசி தீர்மானிக்கக்கூடிய மாதிரியான விலை தான் சொல்லப்பட்டிருக்குது. இது போன்ற இலவசமான வீடியோவில் நீங்களும் பதிவிடலாம். நீங்கள் பதிவிடுறதுக்கு எங்களோட சேனலின் தொலைபேசி இலக்கம் இந்த வீடியோ கடைசி பகுதியில் கொடுத்துருக்கிறேன். அதனோட தொடர்பு கொள்வதன் மூலம் நீங்களும் உங்களோட வீடியோவை இலவசமாக பதிவேற்றி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இது போன்ற இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் தமிழ் படியன்.